ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் நாங்கள் மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன ட்ரெஸ்ஸிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு உங்களை விட வந்து எனக்கு தான் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணது எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து சொல்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த புடவை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் வந்து காஸ்ட்லியாக தான் வந்து புடவை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து அப்படியே வந்து பேத்திக்கிட்டு இருந்தா. ஸோ உனக்கு வந்து ஆடம்பரத்தில் தான் வந்து உனக்கு வந்து ஆசைன்னா அதை வந்து நீ வந்து வச்சுக்கோ. எனக்கு வந்து அது வந்து கிடையாது. எனக்கு வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து ஆடம்பரமாக வந்து வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆடம்பரம், ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு சொல்லிவிட்டு ஷாப்பிங்கு, அது இதுன்னு சொல்லிவிட்டு இவளுக்கு வந்து துணி தானே வந்து தேவை. ஸோ அதுக்காக வந்து இவள் வந்து என்னனாலையும் வந்து பண்ணுவா. இவளுக்கு வந்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வந்து தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து என்னனாலையும் வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவளுடைய எண்ணம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வந்து ட்ராவல் வந்து பண்ணணும், அப்படியே வந்து ஜாலியாக வந்து ஊர் சுற்றணும், விஜய் கூட வந்து ஊர் சுற்றணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த சுடருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம மல்லிக்கு வந்து இதுலேயே வந்து ஒரு டவுட் வந்து வருது. அது என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவளுக்கு வந்து காசு, பணம், அதுக்கப்புறம் வந்து விஜய் இது மேலே தான் வந்து ஆசையாக வந்து இருக்கா போல். இதில் தான் வந்து நம்ம வந்து கோட்டை எங்கேயோ வந்து விடுறோம். இதை வந்து யார் வந்து சரியாக வெளியேருந்து வந்து ரீட் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த லீட் பண்ணுறது வந்து யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோன்னா இவளை வந்து இங்கே வந்து அடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சும்மா இருந்த சங்கை வந்து ஊதி கெடுக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் நம்ம வந்து ஹனிமூனெல்லாம் வந்து எங்கே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத ரேணுகா, நீ வந்து மல்லிக்காக வந்து மல்லி வந்து இன்னும் வந்து சாப்பிடாமல் இருக்கா பாரு. ஸோ அதுக்காக வந்து மல்லிக்காக வந்து நீ வந்து போய் வந்து தோசை வந்து சுட்டு வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்கேயோ வந்து கருகிற வாசனை வந்து வருதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ, அது வந்து தோசை சுடாததுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருகிற ஸ்மெல் வந்து வருது. அது யார் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுடர் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வெறுப்பு. என்ன, நம்ம எந்த ட்ராக்கில் போனாலும் இந்த விஜய் வந்து பயங்கரமாக வந்து நம்மளை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கானே, இது வந்து நமக்கு வந்து சரிப்பட்டு வந்து வராது. இந்த மல்லியை வந்து நம்ம வந்து உண்டலன்னு வந்து ஆக்கினா மட்டும்தான் வந்து நம்ம வந்து வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து விஜய் வந்து தாலியை மட்டும் வந்து கட்டிட்டோம். அதுக்கப்புறம் பாரு என்னென்ன ரகலை வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பொறுத்திருந்து வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து மனசுக்குள்ளேயாச்சும் வந்து நினச்சிக்கோ, இல்லை மனசுக்கு வெளியேவாச்சும் வந்து நினச்சிக்கோ, நீ நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அக்கு வேறு ஆணி வேறு வந்து புட்டு 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 வந்து வைக்கிறாங்க. நீ வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு வந்து தெரியாதா? உன்னுடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒன்றும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காத, ஆணியை வந்து கலெக்டிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்துட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன அவசரம்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து ஹனிமூன் வந்து போகிறதுக்கு வந்து பிளானை போடுற, அதுக்கு வந்து பிளானை போடுற, என்ன காசு வந்து வச்சிட்ருக்க. நம்ம வந்து ஒரு வேளை சோத்துக்கும் வந்து எல்லாத்தையுமே வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது பிஸ்னஸ் வந்து இன்னும் வந்து ஆரம்பிக்கலை. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லணும். நீ வந்து லேட் நைட் வந்து பீச் போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா விஜய் காசை வந்து எப்படி வந்து கறிக்கலாம், அதுக்கப்புறம் மல்லிக்கு வந்து எப்படி வந்து குடைச்சல் கொடுக்கலாம், மல்லியை வந்து எப்படி வந்து சீண்டி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீ வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நீ வந்து உருப்படாமல் வந்து இன்னும் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து ஜெயில் வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்க, இன்னும் வந்து மேலும் மேலும் வந்து நீ அந்த ஜெயில் வாழ்க்கையை தான் வந்து வாழ்கிறதுக்கு வந்து நீ வந்து ரெடியாகிட்டு இருக்கணுமே தவிர கண்டிப்பாக வந்து நீ வந்து ஒரு மனுஷியாக வந்து திருந்தி வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய இதுவும்.
இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் இருந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ஆக வந்து பிளட்டெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பிளட்டு தான் வந்து நம்ம வந்து அந்த பிளட் டெஸ்ட்டு தான் வந்து நம்ம வந்து பொய்யான ரிப்போர்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எங்கேயாச்சும் வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வந்து தாட் வந்து இந்த சுடருக்கு வந்து பிளட்டை வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த பிளட்டை வந்து வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கலாம். எவ்வளோ வந்து விஷயம் வந்து பண்ணலாம். பிளட்டு ஒருத்தருடைய பிளட் சாம்பிள் வந்து கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு எவ்வளோ ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளட் சாம்பிளை வந்து வச்சு இப்போ வந்து உண்மையான ரேணுகாவா இல்லை ரேணுகா இல்லையா, இப்போ வந்து யார் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அக்கு வேறு ஆணி வேறு வந்து புட்டு வந்து வைக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து வரணும். மனோகர் அதை வந்து நீங்கள் வந்து கையில் வாங்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்னபூர்ணியோ இல்லை வந்து நாகுவோ இவங்க 2 பேரையும் வந்து விட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக வந்து ரகளை வந்து பண்ணால் மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகுமே தவிர நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா யாருமே வந்து நம்ப போகிறதில்ல. அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா வந்து போயிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.